அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் HTML எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறது 2 வீடியோ பார்த்துருந்தீங்க. இப்போ இந்த 3வது வீடியோவில் அதே HTML டேபிளில் 3வது வீடியோவில் இந்த டேபிளில் எப்படி பேக்ரவுண்ட் கலர் கொண்டு வர்றது, அதே மாதிரி எப்படி டெக்ஸ்ட் கலர் மாற்றுறது, அது 2 இதில் பார்த்துருவோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? இப்போ நேராக நீங்கள் நோட்பேட் ++க்கு போயிடுங்க. நோட்பேடு ++க்கு போயிட்டு ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் ஜஸ்ட் எடிட் தான் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம அடிஷ்னலாக என்ன சேர்க்க போகிறோம்னா பேக்ரவுண்டு கலர்னால் அதுக்கு டேக் நேமு, அதே மாதிரி கலருக்கு கலர் தான். ஓகேங்களா? ஃபாண்ட்டு கலருக்கு ஜஸ்ட்டு கலர்னு சொல்லுவோம், பேக்ரவுண்டு கலருக்கு பேக்ரவுண்ட் கலர். இது 2ஐயும் எப்படி மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நேராக அந்த ஸ்டைலுக்கு போய்டுங்க. ஸ்டைலில் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டைலுக்குள்ளே தான் எல்லாமே எழுதுன்னு. இப்போ இந்த ஸ்டைலுக்கு முன்னாடி இந்த இதுக்கு மேலே கீழே எழுதிங்க. என்ன எழுத போகிறோம்னா அந்த ஸ்டைலுக்கு மேலே எழுதிக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னா அந்த டேபிள்னுடைய டேபிள்னு கொடுத்துருங்க. டேபிள்னு கொடுத்துட்றேன். டேபிளில் போய் ஒரு ஃபேஸ் விட்டுட்டு அதில் என்னத்தை மாற்ற போகிறீங்க, டேபிளில் போய் என்ன மாற்ற போகிறீங்கன்னா ஒரு ப்ராக்கெட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கலர், அதாவது ஃபாண்ட்டு கலர் மாற்ற போகிறீங்க. கலர்னு கொடுத்துங்க. கலர் கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துங்க. கொடுத்துட்டு செமிகோலன். இப்போ ஃபாண்ட்டு கலர் எனக்கு எப்படி வேணும்னா ஒயிட்னு கொடுத்துங்க. ஒயிட் கலரில் வரணும். எனக்கு ஃபாண்ட்டு கலரு ஒயிட் கலரில் வரணும். ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். டேபிளில் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். அந்த டேபிளில் உள்ள கலரு மீன்ஸ் என்னென்னா ஃபாண்ட்டு கலரு எப்படி வரணும், ஒயிட்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு என்ன செய்வேன், ஒரு செமிகோலன் கொடுத்துருங்க. இது ஒரு இது முடிஞ்சிச்சு. அடுத்தது எனக்கு பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும். பேக்ரவுண்ட் கலர்னு ஆப்ஷன் இருக்குது. இருக்குது பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இன்னொரு செமிகோலன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்னத்தில் வேணும், எனக்கு பிளாக் கலரில் வேணும் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் எனக்கு பிளாக்கில் வேணும். ஓகேங்களா? பிளாக் கொடுத்து என்டர் தட்டியாச்சு. இப்போ கலர் ஒயிட்டில் வரணும். ஃபாண்ட்டு கலர் ஒயிட்டில் வரணும். பேக்ரவுண்ட் கலர் எனக்கு பிளாக்கில் வரணும். கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட் கொடுத்துருக்கீங்களா, இந்த ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த செமிகோலன் இங்கே ஒன்று கொடுத்துணும். செமிகோலன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி விட்டு. ஓகேங்களா? அவ்வளோதான், ஒரே லைன் தான். கலரு ஒயிட்டுன்னு கொடுத்துருக்கேன், செமிகோலன் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் கலரு செமிகோலன் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு பிளாக்னு கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டில் இன்னொரு செமிகோலன் கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி விடுத்து. இப்போ ஃபைலில் போய் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு வியூவில் போய் வியூ கரண்ட் ஃபைல் இன் அதில் போய் குரோமை கிளிக் பண்ணுறேன். வந்துருச்சு பாருங்கள். நேமு அதாவது எழுத்து ஃபுல்லாக ஒயிட் கலரில் வந்துருச்சு, பேக்ரவுண்டு ஃபுல்லாக பிளாக் கலரில் வந்துருச்சு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா கொடுத்துருக்கும் போது பார்டரை காணும் பாருங்கள். அப்போ நம்ம பார்டருக்கு நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கோன்னா பிளாக் கலரை சூஸ் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே ஒயிட்டாக மாற்றிடுங்க. மாற்றிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு பார்டரும் தெரியும். அது எப்படின்னு பாருங்கள். அதில் போய் நேராக பாருங்கள். இந்த சாலிட் பிளாக்னு கொடுத்துருக்கோம்ல, அதில் இந்த பிளாக்கை தூக்கிட்டு ஒயிட்டுன்னு கொடுத்துருங்க. ஒயிட்டுன்னு கொடுத்து ஜஸ்ட் என்டர் தட்டிட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு வியூவில் போய் வியூ கரண்ட் ஃபைல் இன் அதில் போய் குரோம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டேபிளை மொத்தம் 3 விதமாக எடுத்துருப்பேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 கொடுத்தா 3ஐயும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓரளவு அதில் உள்ள மேக்ஸிமான கமெண்ட் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிருக்கும். சப்போஸ் சில கமெண்ட் நடத்தலைன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.